என்ன சார் ஃபர்ஸ்ட் படம் அப்படி ஒரு ஜானர், செகண்ட் படம் இப்படி ஒரு ஜானர்னு யோசிச்சா அதை பேலன்ஸ் பண்றதுக்காக தான் ஆதித்ய கூப்பிட்டு நடிக்க வச்சிருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது பேசுறதுக்கு. இப்போ எனக்கு அங்க இருந்து கிளாப்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. சாரி சார். அதனால ஆனால் அவங்கெல்லாம் சொன்னபடி நம்ம படங்கள் கொஞ்சம் நல்ல படமாக இருக்குங்கிறது 100% சொல்கிறேன். டெஃபினட்டாக இது ஒரு நல்ல திரைக்கதையாக இருக்கும், நல்ல ஒரு படமாக இருக்கும். உங்களை இல்லைங்க நான் சொல்லிடுறேன், சாரிங்க மன்னிச்சிருங்க, திரும்ப வரேன். என்னன்னா படம் முடிச்சிட்டெல்லாம் முடிஞ்சு எல்லாருக்குமே வந்து ஒரு எப்பயுமே ஒரு படம் முடிச்சிட்டா இருக்கும்ல, ஒரு படம் கதை கேட்கும்போது நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும், படம் எடுக்கும்போது ஒரு ஃபீலிங் வரும், நல்லா வருமா வராதுன்னு. படம் முடிஞ்ச உடனே ஒரு ஃபீலிங் வரும். இது இயல்பாக எல்லாருக்கும் இருக்க ஒரு பயம் தான். கடைசியாக ப்ரெசன்ட் மீடியா மக்கள் பார்த்து இது நல்லா இருக்குன்னு சொல்லி கொண்டாடினா தான் வெற்றி. அப்படி இல்லைன்னா அது நம்ம சொல்லிக்கிறது கிடையாது. நம்ம எல்லாருக்குமே எல்லாமே பிடிச்சி தான் பண்ணுறது, பிடிக்காம பண்ணுறது இல்லை. இந்த படம் முடிச்சுட்டோம், நேற்று ப்ரொமோஷன்லாம் பண்ணிட்டு இருக்கோம். வந்து அவங்க சொன்ன மாதிரி ஒரு இப்போ ப்ரெஸ் மீட் ஸ்டேஜில் இந்த மாதிரி தான் எல்லா ப்ரொமோஷனுமே இருக்குது. ஒரே ஸ்டோப்பால், அது சோப்பா 2 தான் போடுறாங்க, ஒரு 15 பேர் உட்காந்து ஒரே டார்ச்சராக வந்து ஒன்று பண்ணுறாங்க. கால் மேலே யாராவது பார்த்து தயவு செஞ்சு இந்த படம் ப்ரொமோஷன் பார்த்து இவனடா திமுறா கால் மேலே கால் போடுவோம் தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காது. உண்மையாக இடம் இல்லாமல் முடியாமல் உட்காந்து பக்கத்தில் உங்கள் கால் இடிச்சிட கூடாதுன்னு உட்காந்து தான். அப்படி இருக்கும்போது இவர் ட்ரெய்லர் நேற்று என்னங்க அப்படின்னு இவர் வந்து ஒரு ஜென்சி கிட் மாதிரியே பிஹேவ் பண்ணிருக்காரு எங்கள் டைரக்டர். அவரே ஜோக்கடிஸ்ட், அவரே சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பயங்கரமாக ஒருத்தர் நடிக்க கதை ஒரு டைரக்டர், ஒரு டைரக்டர் வந்து ஒர்க் பண்ணதை சொல்லுவாங்க. அது எல்லாமே இயல்பாக ஒரு மேடை கிடைக்கும் போது எல்லாமே ஓப்பனாக அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது கண்டிப்பாக நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் தான் அது வந்து கண்டிப்பாக. ஏன்னா எல்லாருக்கும் அந்த மேடை எவ்வளோ ஈஸியாக கிடச்சிறது இல்லை. பட் அவன் டப்பிங் எப்படி பண்ணாங்க, டப்பிங் என்ன ட்ரெஸ்ஸில் வந்தாங்க, என்ன செருப்பு போட்டுன்னு வந்தாங்க, இல்லை வந்து ராப்பிடோவில் வந்தாங்களான்லாம் சொல்லியிருந்தார்ல, அதுதான் கொஞ்சம் மக்கள் அதனால ஓகே சாரி சார். அடுத்த படம் கண்டிப்பாக என்ன கூட முடியும், ஏன்னா ராமரண்ணன் தான் கதை சொல்லியிருக்காரு. பரவாயில்ல. என்னன்னா இந்த படம் ட்ரெய்லர் நேற்று காட்டணுன்னாரு, நானும் இவரு உட்காந்து பேசியிருந்தோம். என்னண்ணா படம் அண்ணன் வேற பழைய ஜோக்கா அடிக்கிறாரு, படம் எப்படி வந்திருக்குன்னு தெரியலையே, என்ன வேற கூப்பிட்டாரு 10 நாள் டேட்டுனாரு, ஒரு 6 நாள்லேயே முடிஞ்சிச்சு கிளம்புங்கன்ட்டாரு. நான் வேற பல பிளான் வச்சுருந்தேன், என்னென்ன புரியலன்னு அந்த படம் எப்படிண்ணா அப்படின்னா, அதே டவுட் தான்டா எனக்கு அப்படின்னா, அதே டவுட் தான்டா எனக்கும், கொஞ்சம் லேட்டாகவே ரிலீஸ் ஆகுது அப்படின்னாரா. உடனே சரி ட்ரெய்லர் போடுறதுன்னு எல்லாம் ப்ரிப்பேர் ஆகி ட்ரெய்லர்லாம் உட்காந்துருந்தோம். இவன் ஒரு 5 தடவை அதுக்கு ஏற்ற மாதிரி எப்போவுமே ஒரு சேட்டை பண்ணுறேன்னு டார்ச்சர் பண்ணுவான் இந்த த்ரிகன்னு. ஒரு 4 தடவை ப்ளே பண்ணி ரிவர்ஸ் ஃபஸ்ட்லேருந்து போட்டு ட்ரெய்லர் முடிஞ்சோடனே இவர் உடனே மைண்டு வைஸ் நினச்சி, என்னடா ட்ரெய்லருக்கு நல்லா இருக்க மாதிரி இந்த படம் ஓடிடும் போலி அப்படின்றாரு. டேரக்டர் ஃப்ரெண்ட்ல இல்லை சார், ஓடுறதுக்கு தான் சார் நான் படம் எடுத்தேன். இல்லைங்க அப்படிதாங்க எங்களுக்கும் தெரியும், பட் ஒரு சின்ன பயம் தாங்க அப்படின்னும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஓப்பனாக ஃப்ராங்காக பேசுகிறவர் எங்கள் அண்ணன். அண்ணா இல்லை ஃப்ராங்காக பேசலாம் நீ எல்லாம் இல்லை. என்னென்னா படம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஆமாம் 1 இயர் ஆயிடுச்சு படம் முடிஞ்சு. அப்போ 1 இயர் ஆனாலும் நிறைய படங்களை பார்த்துருப்போம். அப்போ நம்ம ஒரு லேட்டானா இந்த மாதிரி ஏதாவது விஷயம் வந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு சின்ன எனக்கு சாங் இருக்கிறதே தெரியாது. திடீர்னு நேற்று தான் சாங் பார்த்தேன். ஓ இந்த படத்தில் பாட்டுலாம் இருக்கா, நம்ம ஆடி இருக்கோமா அப்படின்னு. அதில் வந்து என்னப்பா கரெக்டாக இருக்குமா அந்த டைம், ஓகேயா நமக்கு அந்த கதை எதுவும் வந்துச்சு, சீக்வன்ஸ் எதுவும் வந்தா. ஏன்னா நான் அதுக்கப்புறம் ஒரு 6-7 படம் நடிச்சிருப்போம், அந்த கதையெல்லாம் ஞாபகம் இல்லை. அதில் பார்த்தோன்னே எனக்கு உண்மையிலே அந்த ட்ரெய்லர் பார்த்தேன். நீங்கள் பார்த்து நான் ஒன்றும் பொய் பேசலை, நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்க. அப்போ பார்த்ததில் சொன்னேன், அதை வேறையா சொல்லி அவர் இருந்ததே எனக்கு தெரியலையே. ஆனால் டெஃபினட்டாக இது ஒரு புதிய முயற்சி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு வந்து கண்டிப்பாக எனக்கு ரொம்ப புதிய முயற்சி. ஏன்னா இப்போ நான் டெஃபண்டமாக ஒரு படம் பயணிகள் கவனிக்கும் நடிச்சிருக்கேன். அப்படியாவது அதில் வந்து அந்த மாற்றுத்திறனாளி பேச்சு வராத ஒரு பேச்சு பேசியிருப்போம். இது வந்து பேசக்கூடிய ஒருத்தன் பேசாமல் இருக்கிறதுன்னு இருக்குல்ல, அது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். அதை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேங்கிறத விட நல்லா எடுத்திருக்காரு. நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னாக்கா அது மட்டுமே அவங்க பண்ணிவிடுவாங்கங்கிற அர்த்தம்னு ஒன்றுமே கிடையாது.
ஸோ அவரும் ஒரு ஏன்னா அது ரஜினி சார் சொல்லுவார், ஒரு திடீர்னு ஒரு ஒரு கோவமோ ஒரு ஆக்ஷனாக ஒரு பவர்ஃபுல்லாக பண்ணணும்னா உடம்பு டைட் பண்ணிப்பார். அதுக்கப்புறம் ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர் பண்ணும்போது ரொம்ப லூஸ் பண்ணிப்பார். ஸோ அது அந்த ஒரு விஷயம், அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து ஒரு நடிகர்கிட்ட கண்டிப்பாக இருக்குங்கிறது நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் அவர் சந்தோஷ் வரும்போதும் அவர் கிடைச்ச ரோல் அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் வரும்போது அவர் ஃப்ளெக்சிபிளாக ஒரு பாடியை லூஸாக வைக்கிக்குவார். இதுக்கு இந்த கேரக்டர் தகுந்த மாதிரி மோல்ட் ஆகிடுவாருங்கிறது ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தேன். தேங்க்ஸ் சந்தோஷ், நீங்கள் எக்ஸலண்ட்டாக பண்ணி கொடுத்தீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது இன்னும் சொல்லப்போனால் அது நான் என்ன டிசைன் பண்ணியிருந்தேனோ அதை இவர் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லா நடிகர்கள்கிட்டையுமே நான் ஒரே ஒரு தடவை தான் சொன்னேன். அது கதை சொல்லும்போது அவங்க எல்லாருமே சொன்னேன். ஷூட்டிங் ஸ்பாட் வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர் தான் அது கொடுத்தேன். அந்த முதல் ஷாட் எடுக்கும்போது, முதல் சீன் எடுக்கும்போது இது இப்படி தான் அப்படி தாங்கிறத சொல்லியிருந்தேன். அந்த மீட்டரை பிடிச்சிட்டு படம் முடிகிற வரைக்கும் அவங்க அதுக்குள்ளாரே ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஈஸியாக படம் எடுக்க முடிஞ்சுது. அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். எல்லோரும் அதை கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு அதில் இன்வால்வ் ஆகி அழகாக பண்ணது பெரிய விஷயம். அதுக்கு அது ஒரு பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லி ஆகணும். அப்புறம் தேஜு தேஜு இந்த நிறைய ஹீரோயின் பேசிகிட்டு இருந்தோம். நிறைய பேர் வந்தாங்க. எல்லாருமே பண்ணுறதுக்கு தயாராக தான் இருந்தாங்க. ஆனால் என்னவோ காரணங்களால அது மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தேஜு தான் வரணும்னு இருந்திருக்கு போல இருக்குது விதி. அப்படிதான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். எனக்கு தேஜு அதுக்கு முன்னாடி தெரியவே தெரியாது. இந்த படம் பண்ணுற வரைக்கும் ப்ரொடியூசர் வந்து ஒரு தேஜுன்னு ஒருத்தங்க இருக்காங்க, வருவாங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட கதை சொல்லுங்கள் அப்படின்னாரு. சார் அப்படிலாம் சொல்ல முடியாது சார், நான் யார் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். நான் ஒரு ஆடிஷன் வைப்பேன், எல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் நான் ஓகே பண்ணுவேன், இல்லை நான் பண்ண மாட்டேன் அப்படிலாம் ரொம்ப அடமெண்ட்டாக பேசிகிட்டு இருந்தேன். வந்தாங்க, ரொம்ப சாதாரணமாக வந்தாங்க, ரொம்ப ஹம்பிளாக வந்தாங்க, கதை கேட்டாங்க. எனக்கு ஓகே சார் நான் பண்ணுறேன் சார்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்னும் இவங்க வந்தாங்க, அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சேன். ஒரு ஆடிஷன் பண்ணலாம் அப்படிலாம் கூட நினச்சேன். பட் ஆனால் என்னவோ தெரில, நான் பண்ணவே இல்லை, விட்டுட்டேன், போயிட்டாங்க. எனக்கு ஷூட்டிங் போகிற வரைக்குமே எனக்கு அந்த ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு தேஜு மேலே. என்னடா இவங்க பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா எனக்கு ஒரே டவுட்டே இருந்தது. பட் ஷூட்டிங்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பிரச்சனையே எனக்கு இல்லை. முதல் நாள் வந்து நாளைக்கு என்ன எடுக்கிறோமோ அத்தனை சீன் பேப்பரையும் அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. ஃபுல்லாக உட்காந்து ராத்திரி ஃபுல்லாக படிப்பாங்க போல இருக்கு. படித்து மனப்பாடம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஒரு டயலாக் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இல்லாமல் அவ்வளோ அக்யூரேட்டாக சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்யூ தேஜு, தேங்க்யூ. அதே மாதிரி டப்பிங்லேயும் அவங்களும் ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க. நான் அவங்க வாய்ஸ் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி வேணும் அப்படிலாம் நான் நினச்சிருந்தேன். இன்னும் வேறு யாராவது மாற்றி டப்பிங் பேச வைக்கலாமாலாம் கூட ஒரு யோசனை எனக்கு இருந்துச்சு. பட் இருந்தாலும் முதல்ல ட்ரை பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வர வச்சு பேசினேன். ஏன்னா அது வேண்டாம், நான் சொல்ல வேண்டாம். ஸோ அவங்க வந்தாங்க, வந்து பேசினாங்க, ரொம்ப சிறப்பாக பேசியிருந்தாங்க. ஆனால் அங்கே டப்பிங்கில் நடந்த விஷயம் தான் கொஞ்சம் வரும்போது இப்படி தான் வந்தாங்க, நல்லா தான் வந்தாங்க. டப்பிங் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது முடியலாம் வந்து எங்கடா தேஜுவை காணோங்கிற மாதிரி. ஏன்னா பேசும்போது இப்படி இப்படி தேய்ச்சி அந்த முடியெல்லாம் வெளியில் வந்து கட்டி அது மாதிரி பண்ணாங்க. அப்புறம் தேஜு கூட ஒரு முக்கியமான ஒரு ரோல், படத்தோட கீ பாயிண்ட்டாக அந்த கதையோட தேஜுவோட கதையை நகர்த்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேரக்டராக ஒரு ரோல் இருந்தது. அந்த ரோலுக்கு நிறைய தேடிக்கிட்டே இருந்தேன். நிறைய பேர் வந்து அது எனக்கு சூட்டே ஆகலைங்கிறப்போ, அப்போது நாங்கள் என்னுடைய அசிஸ்டண்ட் ஒருத்தர் வந்து அவங்களுடைய ஃபேஸ்புக் காமிச்சாங்க, அத்துல்யாவை பார்த்த உடனேயே அவனுக்கு என்னோட கேரக்டருக்கு எக்ஸாக்ட்லி இவங்க தான். ஏன்னா அந்த ஒரு 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 ஏன்னா ஒரு போல்டான ஒரு ரோல் அது. அந்த போல்டான ரோலை ஹேண்டில் பண்ணக்கூடியதுக்கு ஒரு 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 தனித்திறன் தேவை இருக்குது. அதை வந்து அவங்கள பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சு, ஓகே இவங்க கரெக்டாக பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் இருந்தாலும் இவங்க பர்ஃபார்ம் பண்ணுவாங்களா இல்லையான்றது ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு எப்போயுமே அது உண்டு. ஏன்னா அது நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண வாசு சார்கிட்டையும் தங்கர் பச்சன் சார்கிட்டையுமே அதை நான் கற்றுக்கிட்டேன். எந்த ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் ஒரு ஆடிஷன் பண்ணுங்கிறத ஒரு விஷயமா வச்சுருந்தேன். ஸோ அதே மாதிரி அவங்ககிட்டையும் கேட்டேன். அவங்க எனக்கு ஒரு சீனை அனுப்புகிறேன், நீங்கள் அது பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டேன். அவங்க அங்கே கேரளாவில் இருந்தாங்க. ஒன்றுமே பிரச்சனை எதுவுமே யோசிக்காமல் உடனே அவங்க பண்ணி எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. எனக்கு பிடிச்சது. அடுத்த நிமிஷமே வர வச்சுட்டோம், உள்ளார வந்துட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இதே அடுத்தது ஜான் விஜய் சார். இந்த படத்தில் இவங்களெல்லாம் தாண்டி இவங்க அத்தனை பேரையுமே ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆள். சமாளிக்கணும், சண்டை போடணும், பிரச்சனை பண்ணணும், டார்ச்சர் பண்ணணும், எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஆளாக வரும்போது அதுக்கு இந்த ஜான் விஜய் சாருக்கு சொன்ன உடனே எல்லாருமே உடனே ஓகேன்ட்டாங்க. ஒரே சாய்ஸ் தான்ங்கிற மாதிரி எல்லாருமே ஓகே அப்படின்ட்டாங்க. அவர் இன்றைக்கி வர முடியல, ஒரு ஷூட்டிங்கில் இருக்கார். வந்திருந்தானே இன்னும் கொஞ்சம் செட்டு கலகலகான மாதிரி இருந்திருக்கும், இந்த ஸ்டேஜே வேறு மாதிரி ஆகிருந்திருக்கும். ஸோ ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார். அவர் படம் பண்ணது அந்த ஷூட்டிங்கில் வந்து ஒரு 5 நாள் தான் ஒர்க் பண்ணார். பட் ஆனால் டப்பிங் அவரை கூப்பிடும்போது, சார் இதுனா ஒரு 2 மணி நேரத்தில் நான் பேசிட்டு போயிடுவேன் சார், அது ஒரு 5 நாள் தானே வந்தேன் அப்படின்னாரு. இல்லை சார் நீங்கள் ஒரு நாள் தேவைப்படுவீங்க சார் அப்படின்னு.
எவ்வளோ படம் பண்ணியிருக்கிறேன், எனக்கு ஜஸ்ட் ஒரு 2 மணி நேரம் போதும் அப்படின்ற மாதிரி சொன்னார். முதல்ல ஸ்டுடியோக்கு வாங்க சார், டப்பிங் தியேட்டர் வாங்க, வந்தோடனே பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு. வந்தோடனே அவரோட சீன்ஸ்லாம் பார்த்தோன்னே, ஐயா சார் இது இவ்வளோ இருக்குது, இதுக்கு 2 நாள் ஆகும் போல இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் மெனக்கெட்டு ஃபுல்லாக சின்சியராக இருந்து அதை பண்ணி கொடுத்துருந்தார். அப்போ அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதையும் மீறி அவர் சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் தேஜுவோட மதர் ரோல் ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. அவங்களும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. சுந்தர ட்ராவல்ஸ் ராதா அவங்க. இன்றைக்கி அவங்களால வர முடியல. அதை தவிர ஸ்வேதான்னு ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க, ஒரு கலையோட பேரை நடிச்சிருக்காங்க. அவங்களும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. பட் எல்லாருமே ஷூட்டிங்கில் கமிட் ஆனதுனால அவங்களால வர முடியல. அப்புறம் சரத் வந்து கடைசி நிமிஷத்தில் தான் ஜாயின் பண்ணார். அவர் இந்த வண்டியில் ஏறினார். அது எனக்கு தெரியாது. ஆனால் டிவிலாம் அதிகமாக பார்க்குறதில்ல, அதை பற்றி எதுவும் தெரியாது. எப்போயாவது ரீல்ஸில் வர்றது உண்டு, யாராவது எதாவது சொன்னாங்கன்னா பார்க்குறது உண்டு. அது ஒரு என்ன பழக்கம்னு எனக்கு தெரியல, அப்படி ஒரு பழக்கம் அப்படி ஆயிடுச்சு. அது ஒன்றும் மாற்றிக்க முடியல. அதனால் எனக்கு பெருசாக தெரியாது, சரத்தை பற்றிலாம் எதுவும் தெரியாது. ஸோ அவர் வந்தார். வந்த உடனே அவர் நிறைய காமெடி பண்ணுவார், பயங்கரமாக அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவார் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதனால நான் அவருடைய ரீல்ஸ்லாம் பார்த்தேன். கொஞ்சம் உண்மையாக நிறைய காமெடிலாம் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தார். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆனால் ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் கூட வந்து இந்த ரோலுக்கு போடுறோமே அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருந்தது. பட் இருந்தாலும் சரி வர வைப்பேன்னு சொல்லிட்டு வர வச்சேன். ஏன்னா எப்போ ஒருத்தர் காமெடி பண்ணி மற்றவங்களை சிரிக்க வைக்கிறாங்களோ அப்போ அவங்களால எல்லா ரோலும் பண்ண முடியுங்கிறது வந்து விதி. ஈஸியாக பண்ண முடியும். ஒரு சீரியஸான ஒரு டஃப்பான ஒரு ரோல் எல்லாருமே பண்ண முடியும். பட் ஆனால் ஒரு காமெடி வந்து எல்லோரும் பண்ணி சிரிக்க வைக்கிறதுங்கிறது ரொம்ப விஷயம். ஏன்னா காமெடிங்கிறது சப்ஜெக்டிவ் அது. ஸோ ஒருத்தருக்கு காமெடியாக தெரியும், இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரியாக தெரியும். அதனால் அது பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம், ஒரு பெரிய சவால். அதை அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது அவருக்கு நான் எந்த ரோலான தைரியமாக கொடுக்கலாங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருந்துச்சு. ஸோ வந்த உடனே இதை எடுத்தோடனே அவர் சொன்ன மாதிரி இது காமெடி படம் இல்லை, காமெடி ரோல் இல்லை, இது ஒரு சீரியஸ் ரோல் அப்படின்னு அவர் வெளியில் போயிடலாமான்னா கூட யோசிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். சரி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஒரு படத்தை பண்ணுவோம் போனால் போகுது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒத்துக்கிட்ட மாதிரி வந்தார். வந்த உடனே அவர் கம்ப்ளீட்லி அவரை நான் சேஞ்ச் பண்ணி அவரை சின்சியராக அப்படி பண்ண வச்சேன். ரொம்ப தேங்க்ஸ் சரத். ஓகே டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஓகே முடிச்சிடலாம். அப்புறம் டெக்னீஷியன்ஸ், மியூசிக் டைரக்டர் ரொம்ப சிறப்பாக மியூசிக் பண்ணி கொடுத்தாரு. டைம் ஆச்சு, சாரி ரொம்ப எனக்கு பேச முடியல. இந்த படத்துக்கு எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது வந்து முதல்ல கேமராமேன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார், ரொம்ப அட்டாக்ஸமாக பண்ணியிருந்தார். நான் என்ன நினச்சேனோ அந்த ஃபீல் அழகாக அவர் கொண்டு வந்து கொடுத்துருந்தாரு. அந்த அவர் அழகாக கொடுத்த ஒரு விஷயத்த ராமர் ரொம்ப சிறப்பாக எடிட் பண்ணியிருந்தார். அது ஒரு நிறைய சண்டை நாங்கள் போட்டிருந்தோம், எல்லாம் பண்ணியிருந்தாலுமே கூட. பட் அதெல்லாம் தாண்டி நல்ல ஒரு விஷயமா எடுத்துகிட்டு வந்தோம். டைரக்டர் நான் என்ன நினச்சேனோ அந்த ஃபீல் எல்லாத்தையுமே எங்களுக்கு கிடைச்ச ஒரு டைம் ஸ்பேஸில் கிடைச்ச ஒரு பட்ஜெட்டில் அவ்வளோ அழகாக சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாரு. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அது நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க, அவ்வளோ அழகாக அவர் பண்ணியிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் டிசைனர் சூப்பராக பண்ணியிருந்தார் சந்துரு. ரொம்ப தேங்க்ஸ் சந்துரு, ரொம்ப அட்டாசமாக பண்ணி கொடுத்தீங்க. ரொம்ப நான் நினச்ச மாதிரி எல்லாமே நிறைய விஷயங்கள் நிறைய பண்ணி கொடுத்தீங்க, எல்லாமே நல்லா இருந்தது. பர்டிகுலர்லி இந்த கலரிஸ்ட் நான் சொல்லணும். இந்த படத்தோட கலரிஸ்ட் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார் அவர். பிரசாத் நாக் ஸ்டுடியோவில் இருக்கார். அவர் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. இப்போ நிறைய பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு ஃபுல் எஃபோர்ட் எடுத்து அவர் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் தென் சவுண்ட் டிசைனிங் உதயும் அருமையாக பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். அவர் ரொம்ப இன்வால்வ் ஆகி அவர் அழகாக பண்ணி கொடுத்தாரு. சவுண்ட் டிசைன் பண்ண சதீஷ், அவருக்கும் என்னுடைய நன்றி. ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தாங்க. எல்லாருமே இந்த படத்தில் சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. பட் இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியல. என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்களாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ரொம்ப ஷார்ட் டைமில் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணது. நிறைய பேருக்கு இது ஒரு முதல் படம். ஆனால் அவங்க எல்லாருமே சின்சியராக ஒர்க் பண்ணாங்க. அத்தனை பேருக்குமே என்னுடைய தேங்க்ஸ். அப்புறம் யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தால் தயவுசெய்து மன்னிச்சிக்கோங்க. வேறு ஒன்றும் இல்லை, டைம் ஆகிடுச்சு. ஜூன் 12 படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக தியேட்டரில் படம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.